ஹாய் அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்குக்கான 2 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட் தான். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேய், என்னடா பண்ணி வச்ச? ஐயோ, இல்லைடா, நானாக இது பண்ணலடா. அது அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரிலடா. அடே நல்லவனே, நடிக்காதடா. டேய், காய்ச்சி பிடிச்ச மாதிரி இப்படியா பாய்வேன்? மச்சான், ஏன்டா அப்படி சொதப்பண்ண? அவன் பயந்துட்டான்னு நினைக்கிறேன். பாவம் அழுதுகிட்டே போகிறான். பெக்கு, இல்லைடா, நான் பேசி தான்டா இருந்தேன். ஆனால் எப்படி பண்ணனே தெரிலடா. டேய் நடிக்காதடா. உன்னை பார்த்தா தெரியாத குத்த மாதிரியா இருக்கு. இதாச்சான்ச்சுன்னு அவன் உதட்ட பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிற. ஷோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? பண்ணுறதையும் பண்ணிவிட்டு கேட்காது பாரு. இப்போ நீ பண்ணதுக்கே என்ன ரியாக்ஷன் வரப்போகுதுன்னு தெரில. அடுத்து உனக்கு பிளானே கிடையாது. போத்திட்டு சும்மா உக்காந்துரு. ஸோ தயாங் ப்ரப்போஸ் பண்ண தான் போயிருந்திருப்பான். பட் அவனுக்கு மீறி அவன் ஏதேதோ பண்ணிட்டான். அதில் ஜேகேயோட சேர்த்தி பெக்கு ஜிமினும் தான் ஷாக் ஆகிருப்பாங்க. இப்போ ஜிமின் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க, தயாங் பாட்டுக்கு ஒரு மாதிரி அவனுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கும் மேலே அவன் இயர்ஸ் எல்லாம் 2 ஆகிடுது. அவனை பார்த்துட்டு ஜிமின் தான், டேய் என்னடா பண்ணுற? மலைப்பாம்பு மாதிரி நாக்க நீட்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு ஜிமின் கேட்க, டேய் அவனை பார்த்தாலே தெரியல, அவரு கொடுத்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பெக் சொல்ல, தயாங் தான் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அவன் ஷர்ட் காலரை வச்சு அவன் ஃபேஸை தான் ஹைட் பண்ணிக்கிறான். டேய் காய்ச்சி பிடிச்சோனே, ஏடா அப்படி இருக்கிற? ஆனாலும் நீ என்ன வேணா பண்ணு, இந்த வெக்கம் மட்டும் போடாத, பார்க்க முடியல. ஏய் என்னடா ஓர பண்ணாதேண்ணா, நீ தானே லவ் பண்ணுறா, அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் இருக்கிறியா என்ன? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள்லாம் எனக்குலாம் லவ் ஓகே ஆயிடுச்சு, ஆனால் நான் பண்ணுறேன். ஆனால் சார் என்ன பண்ணீங்க? ப்ரப்போஸ் பண்ணுறன்ற பேரில் அவன் மேலே நீ பாஞ்சிருக்கிற. ஏய் சும்மா சொல்லாதடா. அவனை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? ஹலோ, லவ்வில் பொறுமை முக்கியம், பொறுமை. இப்படிலாம் பாஞ்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இப்போ என்ன எடுத்துக்கோ, நான்லாம் எவ்வளோ டீசென்ட் தெரியுமா? வேணா இவங்கிட்ட கேட்டுப்பார், என்னை பற்றி சொல்லுவான். உன் ஃப்ரெண்டு நான் எவ்வளோ டீசென்ட்டு, நீ என்னடா இப்படி இருக்கிற? என்னை பார்த்தா தெரிஞ்சுக்கோ, லிவிங் எக்ஸாம்பிள் நானே இருக்கிறேன் உன் பக்கத்தில். இப்படி ஜிமிந்தா அவனோட பெருமையெல்லாம் பயங்கரமாக அவனே எடுத்து விட்டுட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக அவனுக்கு யோங்கிக்கிட்ட இருந்து கால் வருது. ஹலோ. என்ன ஹலோ? போடா. டேய் லட்டு, நாடா கோமாகிறியா? ஆமாம் பின்னா, காலையிலேருந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகிறேன், ஏதாவது விஷ் பண்ணியா? ஏதாவது கேட்டியா? இப்போ கூட நான் தான் கால் பண்ணுறேன். நான் எது கேட்கணும்? நான் கேட்டது நீ சொல்லாதப்போ நான் எது கேட்கணும்? ஜெமன் என்னடா கேட்குற? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ப்ளீஸ். எதே இதுவே கல்யாணத்துக்கு அப்புறமா? கேட்பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு வாட்டியாவது பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இப்படி ஜெமன் சொல்கிறத கேட்டதும் தேங்கும் பெக்கும் தான் ஒரு மாதிரி மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. எனக்குலாம் தெரியாது, எனக்கு நீ இப்போவே என்ன இப்போவே அதெல்லாம் இங்கே பாரு, அது பிங்க் கலர், அவ்வளோதான். எதை பிங்கா? டேய் ஃபோட்டோ அனுப்புடா. நான் ஃபோன் வைக்கிறேன். பிங்குன்னு சொல்லி டெம்ட் ஆகிட்டு ஃபோட்டோ அனுப்ப மாட்டேங்கிறானு. இவங்க ஃபோனை கட் பண்ணவும் ஜிமின் தான் இப்போ ஃபோனவே பார்த்துட்டு புலம்பிட்டு திரும்புகிறான். பார்த்தா தேங்க மெக்கு தான் அவன் காதில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்டா காதில் கை வச்சுட்ருக்கீங்க? தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பு உனக்கு அப்படின்னு தேங்க தான் ஜிமினை பார்த்து துப்புறான். இப்போ பெக்கு, நல்லா கேள்றா அவனை, ஏதோ காஜியாமே, அப்படியே என்னானே சாருக்கு தெரியாதோமே. டேய் நான் பேசுறது ஏதோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது இவங்களோட வீட்டில் பூனை குட்டி போட்டிருக்குடா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுதான் பிக்சர் அனுப்ப சொல்லி கேட்டேன். ஓ அப்படியா? எந்த பூனைடா பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு பெக்குதான் நக்கலாக சொல்லிட்டு சிரிக்கிறான். ஏய் அப்போ எல்லாத்தையும் விட்டு கேட்டியா? ஐயா நாங்கள் எதுக்கு விட்டு கேட்கணும், நீ தான் அப்படியே வலிஞ்சிட்டு பேசுறது இங்கே வரைக்கும் கேட்குதே. அது சரி, அது என்னது பிங்க் கலரு அப்படின்னு பெக் கேட்க, தயாங்க ஆர்வமாக என்னன்ற மாதிரி பார்க்குறான். இப்போ ஜிமிந்தா பெக்கிட்ட வந்துட்டு, அது அவங்கள மாதிரி லவ்வர் இல்லாத மொட்டை பசங்களுக்கெலாம் சொன்னால் புரியாது,
டேய் ஜிமினு, நான் உனக்கு ஆள் இருக்குன்னு சீன் போடுறியோ அப்படின்னு பெக்குதான் காண்டாயிட்டு கேட்டுட்ருக்க. இப்போ தயாங், ஏய் இங்கே பாருங்க, எனக்கு இப்போயே அவனை பார்க்கணும் போல இருக்கு. அவன் வேற ஒரு மாதிரி அழுதுட்டு போனான்டா, அவனை பார்க்கணும்டா. டேய் தயாங்கு, நாடா அப்படி பண்ணுற? உன்னை மனசாச்சே இல்லையா? இப்போ தானே சம்பவம் பண்ணி அமுச்சு விட்ட, அதுக்குள்ளே போய் பார்க்கணும்னா எப்படி அப்படின்னு ஜிமின் சொல்ல. அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போ அவனை பார்க்கணும். டேய் தேங்கு, நாடா விளாடுற? நாளைக்கு வேணால் பார்த்துக்கலாம். அவனை போய் பார்க்கணுன்றதெல்லாம் தாண்டி அவங்க அப்பாங்கார வேற இருப்பான்டா அப்படின்னு பெக் சொல்ல தேங் கம்முனே இருக்கான். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் தான் அவன் வீட்டு வாசலில் நின்று அப்படியே அவன் ஃபேஸ் எல்லாம் தொடச்சிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவன் ஃபேஸையும் கொஞ்சம் நார்மலாக வச்சுருக்க மாதிரி பண்ணிட்டு இப்போ உள்ளே தான் போகிறான். ஜங்குக்கோட அப்பா தான் ஹால்லேயே உட்காந்துருக்காரு. ஜங்குக் அவர் இருக்கிறத பார்த்துட்டு வேகமாக அப்படியே கண்ணுக்காம ரூம்குள்ளே போகலான்னு பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டு வர? என்ன என்ன கேள்வி? காலேஜ் தான் போயிட்டு வரேன். ஜங்குக்கு தான் ஆல்ரெடி தயாங் பண்ணதில் அவன் கை காலெலாம் ஷேக் ஆகிட்டுருக்கு. இதில் அவங்க அப்பா வேற கொஷின் கேட்குறாரு. அப்படியா? காலேஜ் மட்டும் தான் போயிட்டு வரியா? வேற எவனையும் பார்க்கல நீ? என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பேசுகிற அப்படின்னு அவர் கத்துறாரு. ஜங்குக்கு நல்லாவே தெரியுது அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பேசுகிறாருன்ட்டு. ஜேகேயோட அப்பா கத்துற சவுண்டு கேட்டுட்டு ஜேகேயோட அம்மா தான் இப்போ கிச்சன்லேருந்து வெளில வராங்க. அவங்க வந்துட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. பார்த்தா அவன் கண்ணெல்லாம் தண்ணியாக நிற்குது. டே எப்படா வந்த? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? காலேஜ் லேட்டாக விட்டாங்களா என்ன? நான் இப்போ தான் யூங்கிக்கு ஃபோன் பண்ணேன். நீ அப்போவே கிளம்பிட்டேன்னு சொன்னா. சரி வா, கை காலெல்லாம் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போயிட்டு வந்திருக்கல, அதனால அம்மா உனக்கு ஸ்வீட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். என்னடா மூஞ்செல்லாம் இப்படி வாடி போயிருக்கு? ஒரு நாள் காலேஜ் போயிட்டு வந்ததுக்கே இப்படி டயர்டாக போயிருக்க. கட்டியிருக்கானுங்க பாரு காலேஜ் ஊர் எல்லையில் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க. ஜேகேயோட அப்பாவுக்கு தான் பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அடியே கிறுக்கி, இங்கே என்ன நடக்குது, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கூட கேட்காம உன் பையனுக்கு சோத்தை போட்டு ஊட்டணும் இப்போ உனக்கு. அது மட்டும்தான் உனக்கு நினப்பு, வேற எதை பற்றியும் உனக்கு கவலை இல்லை. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பேசுகிறேண்ணா அது அவனவே கேளு, என்ன பண்ணி தொலைச்சான்னு. ஆக்சுவலாக ஜங்குக்கோட அப்பா தான் ஃபர்ஸ்ட் டேனால் அவன் தனியாக வரணுமேன்ட்டு அவனை பஸ் ஸ்டாப்லேருந்தே பிக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவர் பைக் எடுத்து தான் வந்திருப்பாரு. பார்த்தா அப்போ தான் அவர் தயாங் ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது அப்புறம் நடந்த விஷயம்னு எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. ஸோ இப்போ அந்த இதில் தான் பயங்கரமாக பிடிச்சி கத்திட்டு இருக்காரு ஜேகேவை. சக்கரை என்னடா ஆச்சு? என்ன பண்ண? ஏன் அப்பா இப்படி கோவமாக இருக்காரு? அவனை கேட்டால் எப்படி வாயத்திருப்பான்? ஐயா லவ் பண்ணுறார். எந்த தெருப்பொறுக்கி நான் வானான்னு சொல்லணும், அவன் கூடயே ரோட்டில் நின்றுட்டு சை. என்னடா சொல்கிறாரு? யார்? இப்படி ஜேகேயோட அம்மாவுக்கு தான் ஒன்றுமே புரியாமல் அவங்க ஒரு பக்கம் என்னன்னு கேட்டுட்ருக்காங்க. வேற யார்? உன் அண்ணன் பையன்தான். வேலை வெட்டிக்கு எதுவும் போகாமல் முழு நேரமும் இவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏதோ அவன் தான் சுற்றிட்டு இருக்கான்னு நினச்சேன், பார்த்தா இன்னைக்குள்ள தெரியுது. ஜேகேயோட அம்மாவுக்கு இப்போ தான் விஷயமே புரியுது அவர் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காருன்னு. அவர் பேசுகிற எதுவுமே ஜேகேவால் கேட்க முடியல. அவர் தயாங்க ரொம்பவே மோசமாக திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ ஜேகேயோட அம்மா தான் சரி ஜங்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகுப்போ, அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஜேகேவை உள்ளே போக சொல்லிடுறாங்க. ஜேகேவை அதுக்கு மேலே அங்கே நிற்கலை. அவனும் வேகமாக ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறான். அடியே நான் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அவனானே பேசிகிட்டு இருக்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு, எல்லாத்துக்கும் உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தூக்கிட்டு வருவல்ல, அது மாதிரிலாம் இதுக்கு பண்ணிடாத. இது அவனோட லைஃப் விஷயம். இதை அப்படியே விட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அவன் இவனை இழுத்துட்டு ஓடிடுவான். அப்புறம் 2 உருப்படாதான் சேர்ந்து வழங்கின மாதிரி தான். எல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டா இருந்தீங்க? உங்ககிட்ட என்ன இருந்துச்சு? எதை பார்த்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? வீட்டை விட்டு உங்களை நம்பி தானே ஓடி வந்தேன். இன்றைக்கி நம்ம நல்லா இல்லை, நல்லா தானே இருக்கோம். ஏய் அவனு நானும் ஒன்றாடி. என்னை கேட்டால் எல்லாம் ஒன்று தான். இங்கே பாருங்க, இப்போவும் என் பையனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரில. ஒரு வேளை அவனுக்கு பிடிச்சிருந்தா அவன் சொல்கிறது தான். அவன் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அதுக்கு தான் நான் ஓகே சொல்லுவேன். அதுக்கு நான் ஒத்துக்கணும். வயசான காலத்தில் இப்படி கத்திட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு வேற ப்ரெஷர் இருக்குல்ல. ஒழுங்காக வாங்க சாப்பிடுவோம். இப்படி ஜேகேயோட அப்பா தான் அவர் பாட்டு கத்திட்டு இருக்க. அதை கொஞ்சம் கூட பெருசாக கண்டுக்காம
ஜேகேவோட அம்மா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஆத்தாலும் அவனும் வேலையா காட்டுறீங்க. அவன்லாம் ஒரு ஆள், அதெல்லாம் ஒரு குடும்பம். அவனுக்கு ஏன் பையன் கேட்குதா? இவ சைடு குடும்பத்துலேருந்து எந்த சொந்த பந்தமும் வேணான்னு பார்த்தா இவன் வந்து நிற்கிறான். இதை இப்படியே விட்டா சரி வராது. கட்டுறேன், இதுக்கு உடனே முடிவு கட்டுறேன். ஏங்க என்ன தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க? வந்து சாப்பிட வாங்க, டைம் ஆகுது. இப்படி ஜேகேவோட அப்பா என்ன பேசுகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் ஜேகேவோட அம்மா கலாய்க்கிற மாதிரி அவரை கூப்பிடுறாங்க. எல்லாம் கொழுப்புடி, வேற ஒன்றும் இல்லை. பார்த்துட்டே இரு என்ன பண்ணுறேன்னு. பாரா, இனி அதை வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க போல. சீக்கிரம் வாங்க, பசிக்குது. அடியை வரண்டி, இவ வார ஒருத்தி டைலாக் பேச விட்றாளா? இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க, இப்போ அந்த பக்கம் பார்த்தா அடே யாடா அப்படி போட்டு மதிக்கிற? நெஞ்சில் கமஞ்ச சொல்லாம் வந்துட மாட்டேங்குது. டேய் ஆடாதடா, அப்படியே முட்டு கொடுத்து நில்லு. அடே தயாங்க, சுத்தமாக முள்ளடா, இறங்குடா. பெக் கொஞ்சம் தான் பெண்ட் பண்ணி இருக்க, அவங்க மேலே காலை வச்சு ஏறி தேங் தான் ஜெக்கியோட ரூமை தான் பார்க்க முடியுதான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அடே பெக்கு, அவன் பேச்சை கேட்காத வேணான்னு சொன்னல. ஆமாண்டா ஜிமினா, சுத்தமாக முடியல. டேய் தேங்கு போட்டு அழுத்தாதடா. டேய் ஜிமினா, தூக்குடா தூக்குடா, இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கு. ஏதே இதுக்கு மேலே தூக்குறதா? மிதியில ஐயோ, இதுக்கு மேலே எனக்கு தூக்கவே தூக்காதுன்னு நினைக்கிறடா அப்படின்னு ஜிமின் தான் தேங்க முதுகில் ஏறி நிற்கிறதுல வெயிட் தாங்க முடியாமல் கத்திட்டு இருக்கான். டேய் புறம்போக்கு, ஏன்டா கத்துறா அப்படின்னு தேங்க சொல்லிட்டு இப்போ ஜேகேவோட ரூமை தான் பார்க்குறான். ஒரு வழியா அவன் ஜன்னல் வழியா தெரியுது ரூமு. பார்த்தா ஜேகே தான் அந்த பக்கமாக திரும்பி படுத்துட்டு இருக்கான் அவன் பெட்டில். ஏய் ஏதாவது தெரியுதா? ஏதாவது சொல்கிறோம்? ஏய் கத்தாதடா, தெரியுது, ஆனால் திரும்பி படுத்துட்டு இருக்கான்டா. சரி அதான் பார்த்துட்டல, இறங்கி தொலை. டேய் ஆமாண்டா, முடியல, பயங்கரமாக வலிக்குது, இறங்குடா தேங்கு அப்படின்னு பெக்கு தான் சொல்லிட்டு இருக்க. டேய் இருங்கடா, மூஞ்சி தெரியல. எது மூஞ்சி தெரியலையா? ஐயோ இவ வர நேரங்காலம் தெரியாமல் மூஞ்சி தெரிலன்னு அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்க. இப்போ பெக்கு தான் டேய் தேங்கு ஏதாவது சிக்னலுக்கு இதை கொடு, அப்படி ஏதாவது திரும்பட்டும். சிக்னலா? ஏன்னா சிக்னல் தருது? டேய் நான் வேணா கீழேருந்து கல் பொறி கொடுக்குறேன்டா, அதை எடுத்து வீசு. கொத்தா ஜிமினா வந்தான்னு வையு, அவங்க ரசகுலோடா பஞ்சு மாதிரி இருப்பான். அவன் மேலே போயிட்டு கர்த்தரே முடியலையே, பாரு நானே சாவர நிலமையில இருக்கிறேன். கீழே ஆல்ரெடி ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்கிறான். ஒழுங்கு மரியாதை பார்த்துட்டு சீக்கிரமாக கீழே குதி. இப்படி ஜிமன் தான் முடியாமல் கத்திட்டு இருக்க. தேங்க் ஒரு பக்கம் ஜேகேவோட ஃபேஸை பார்க்காம கீழே இறங்க மனசே வரல. ஸோ தேங்க்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் விசில் அடிக்கிறான். ஏய் உனக்கு கேட்டுச்சு? என்னங்க என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்று கேட்கலையே. ஆமாம், உனக்கு நான் கூப்பிட்டாலே கேட்காது, இதுங்க கேட்குறதுக்கு. என்ன சவுண்டுன்னு சொல்லுங்கள். ஏதோ விசில் சவுண்டு மாதிரி கேட்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கங்காட்டியும் அடியே கேட்குது கேட்குது பார்த்தியா? ஐயோ இதைத்தான் சொன்னீங்களா? அது நம்ம ஏரியா கூர்க்காங்க. கூர்க்கா இப்படியா விசில் அடிப்பான்? இப்போ எங்கே எரிஞ்சு போகிறீங்க? சாப்பாடு விட்டுட்டு ஒழுங்காக சாப்பிடுங்க. இன்னும் சக்கரை வேறு சாப்பிடல, அவனுக்கு வேறு சாப்பாடு கொடுக்கணும், கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா தான் ஜேகேவோட அப்பாவை பிடிச்சி உட்கார வைக்க. இந்த பக்கம் ரூமில் ஜங்குக் தான் அவன் பெட்டில் தான் அவன் கை காலெலாம் ரொம்பவே குறுக்கி அப்படியே அழுதுட்டு படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு இன்றைக்கி நடந்தது தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. தயாங் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க அப்பா இப்போ பேசினதுன்னு எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இதெல்லாம் அவன் மைண்டில் ஓடிட்டு இருக்க. இந்த பக்கம் தயாங் விடாமல் விசில் அடிக்கிறது எதுவுமே அவன் காதில் விழல. அதுலேயே அவன் திரும்ப ஒன் சைடாகவே படுத்துட்டு இருக்க. இந்த பக்கம் அவன் டைப்பாக விசில் அடிச்சிட்டு இருக்கான். டேய் உனக்கு என்னடா பாட்டு கச்சேரியாக வச்சுருக்கோம், டைப்பாக விசில் அடிச்சிட்டு இருக்கிற? ஆமாண்டா மச்சான், இதுக்கு மேலே முடியாது, இப்போலேருந்து 1 2 3 கவுண்ட் பண்ணுறேன், அதுக்குள்ளே நீ வந்து குதியில அவ்வளோதான், நாங்கள் அப்படியே சரிஞ்சிரும் அப்படின்னு பெக்கும் ஜிமின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் கொஞ்ச நேரம் இருங்கடா, அவன் கண்டிப்பாக பார்ப்பான், அவன் மூஞ்ச கூட பார்க்காம எப்படா வருது அப்படின்னு தேங்க் சொல்லிட்டு இப்போ எகைன் விசில் அடிக்க. ஜேகே தான் இப்போ டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஏ டேய் பார்த்துட்டான்டா, திரும்பிட்டான். ஐயோ மாரியாத்தா, அவ்வளோதான் இறங்குறேன். டேய் எது பண்ணாதீடா, அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் தான் ஜேகேவே பார்த்துட்டு இருக்க.
ஜங்குக் தான் இப்போ தேங்க பார்த்ததோ ஷாக் ஆயிடுறான். தேங்க தான் பார்க்குறான். ஜங்குக்கோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. அவன் பயங்கரமாக அழுதுருக்கான்றது மட்டும் தேங்க்கு நல்லா தெரியுது. இப்போ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. இப்போ ஜேகேயோட ரூம் தான் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. ஜங்குக் தான் உடனே எழுந்து வந்து அவன் விண்டோவை தான் க்ளோஸ் பண்ணி விடுறான். அவன் இப்படி அழுதுட்டு இருக்கிறதும் அவன் இப்படி வேகமாக வந்து அவன் விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதையும் பார்த்துட்டு தேங்க்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. டேய் ஜிமினே, என்னடா அவன் எந்த சவுண்டுமே இல்லாமல் இருக்கிறான்? அதானே டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு ஜிமின் கேட்டுட்டு இருக்கப்பவே தேங் தான் இப்போ அப்படி கீழே குதிக்கிறான். தேங் குதிக்கவும் இவனுங்களாலேயும் பேலன்ஸ் இல்லாமல் இவனுங்க அப்படியே கீழே விழுறாங்க. ஐயோ டேய் ஏடா அப்படி குச்ச? டேய் அவன் அவன் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான்டா. என்னை பார்த்ததும் வேகமாக வந்து ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டான்டா. அது சரி காட்ட தான் பண்ணிக்கிறான். ஏய் ஆமாம் அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிஸ் அடிச்சு வச்சா அப்படின்னு ஜிமின் சொல்ல. ஆமாம் தேங்கு இதுதான் உடனே வரவானா காலையில் பார்த்திக்கலான்னு சொன்னது நீ தான் கேட்கல. டேய் தப்பு பண்ணிட்டனாடா. அவன் அவன் என்னை வெறுத்துட்டானா என்ன? அவனுக்கு என்ன பிடிக்காம போயிருக்குமா என்ன? டேய் இப்போதுடா புலம்பிட்டு இருக்கிற அப்படின்னு ஜிமின் சொல்ல. டேய் மச்சான் காலைல பார்த்திங்களா வாடா. இப்போ என்னது அவனே தான் குழப்பத்தில் இருப்பான்டா. சும்மா இதை வச்சு ஏதோ டிசைட் பண்ணாது என்ன அப்படின்னு பெக் சொல்ல. டேய் யாரா அது? யாரா நின்றுருக்கீங்க? நீங்கள் தான் விசில் அடிச்சதோ அப்படின்னு கத்திட்டு ஜங்குக்கோட அப்பா தான் ஒரு டார்ச் லைட்டை வச்சு உங்க மேலே அடிக்கிறாரு. ஐயோ டேய் போடா உங்கள் மாமனாடா அப்படின்னு ஜிமின் சொல்ல. இப்போ 3 பேரும் தான் ஓடுறாங்க. டேய் இல்லைங்கடா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பாரு. யோ மாமா டேய் மூடிட்டு வாடா. மாமா உன் பையன் கூட. டேய் டேய் இல்லைங்கடா இப்படி அவனுக்கு பாட்டு கத்திட்டு ஓட ஜேகேயோட அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அது தயாங்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான்ட்டு. அவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாளைக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு அவர் தான் ஒரு மைண்டில் ஏதோ நினச்சிட்டு திங்க் பண்ணுறாரு. இப்போ கட் பண்ணால் ஜங்குக்கோட ரூமில் தான் பார்க்குறோம். அங்கே ஜங்குக்கோட அம்மா தான் டோரை நாக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஜங்குக் அவனோட பெட்டில் அவன் படுக்க அமைதியாக உட்காண்ட்ருக்கான். அவங்க இப்போ கையில் ஃபுட் பிளேட்டோடு தான் வந்திருக்காங்க. இப்போ ஜங்குக் பக்கத்தில் தான் போய் உட்காந்துட்டு, ஜங்குக்கா என்ன ஆச்சுடா? உங்கள் அப்பா பேசினாருன்னு எப்படி இருக்க? அவர் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத புரியுதா? உனக்கு தான் தெரியும்ல அப்பாவுக்கு என் சைட் ஃபேமிலிலாம் ஆகாது, அதனால இப்பெல்லாம் பேசுகிறாரு. ஜங்குக்கா என்ன? நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், அமைதியாகவே இருக்க. சரி அப்போ இப்போ நான் டைரெக்டாகவே கேட்குறேன், உனக்கு தேங்க பிடிச்சிருக்கா? ஜங்குக் இவ்வளோ நேரம் அவன் தலைக்கீழே தொங்க போட்டு அமைதியாக தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். இப்படி அவங்க கேட்டதும் அவன் கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராப்பாக டியர்ஸ் தான் கொட்டுது. ஏய் சக்கரை என்னடா ஆச்சு இங்கே பாரு அப்படின்னு கேட்டுட்டு அவன் ஃபேஸை தான் அப்படி லிஃப்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அவன் ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிட்டு பயங்கரமாக அழுகுறான். அச்சோ என்ன சக்கரை இப்படி அழுத எப்படி, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எமோஷன் ஆகிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு எதுக்கு இப்படிலாம் அழுதுட்டுருக்க? இங்கே பாரு நான் இருக்கேன், உனக்கு வேறு என்ன வேணும்? உங்கள் அப்பா கிடக்குறாரு, 1008 பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஹக்கை தான் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. அவன் சின்னதாக இப்போ லிஃப்ட் பண்ணி, இங்கே பாரு உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு, அதுக்கு எப்பயும் அம்மா சப்போர்ட் பண்ணுவேன் தெரியும்ல. நீ நீ அச்சோ ஜங்குக்கா இப்பெல்லாம் அழாதடா, அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இங்கே பாரு கொன்னதோட இப்படி அழுவுறது, கண்ணெல்லாம் சவந்து மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு, அழுததெல்லாம் போதும். இங்கே பாரு உனக்காக தான் எல்லாம் செஞ்சேன், ஒன்றுமே சாப்பிட்லன்னா எப்படி, சாப்பிடு ஆக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, இந்த ஆக்காட்டு. இப்போ அவங்க ஒரு வாய் வீட்டலான்னு வரக்குள்ள இப்போ தான் நோட் பண்ணுறாங்க ஜேகேயோட வாயில் ஏதோ காயம் மாதிரி இருக்குது. ஆமாம் இது என்ன இங்கே எப்படி உதட்டில் காயமாக இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டதும் ஜங்குக் தான் அவன் லிப்ஸை தொட்டு பார்க்குறான். அவனுக்கு இப்போ உடனே டக்குன்னு இப்படி ஞாபகம் வர அவன் ஃபேஸ் எல்லாம் சவந்து போயிடுது. டேய் என்னாச்சுடா? என்ன மீ? அது அது கொசு கடிச்சிச்சு மீ. இது கொசு கடிச்சிச்சா? ஏண்டா இப்படி பண்ணுற? அது என்னடா கொசு உன் உடம்பெல்லாம் விட்டுட்டு வாயில் மட்டுமே கடிக்குது?
நீ என்ன? இல்லை இல்லை, எனக்கு புரியல. ஏதாவது ஒரு எஃப்எஃப்ல சொன்னால் பரவாயில்ல, எப்போ பாரு இதே சொன்னால் எப்படிப்பா? என்ன? பின்ன மேரிட் டு மை பெஸ்ட் ஃப்ரெண்டில் தான் கொசு கடிச்சிச்சின்னு சொன்னேன், அதையும் நம்பினேன். ஆனால் அங்கே நம்பினன்றதுக்காக அதே உருட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே உருட்டுற பார்த்தியாப்பா? அவனுக்கு வேறு வேலையே இல்லையா? உன் வாயை பிடிச்சி கடிக்கிறது மட்டும்தான் அவன் வேலையா? சக்கரை நல்லா உருட்டுற. மீ கேரக்டருக்குள்ளே வாங்க, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஐயோ, கொசு கடிச்சிச்சாடா? ஒன்றும் இல்லை, நான் ஆயின்மெண்ட் போட்டு விட்றேன், எல்லாம் சரியாயிடும். இந்த கொசுவை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. ஸோ இப்போ ஜேகேவோட அம்மா தான் அவனை ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணி விடுறாங்க. இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் தான் பார்க்குறோம். வழக்கம் போல் தேயாங் பெக் சுமின் தான் 3 பேரும் வந்து காம்பவுண்டில் தான் உட்காந்துருக்காங்க. ஏய் ஜிமினே, வெயிட்டாக இருக்கிறா, எந்திரா, என்னடா தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு பெக்கு தான் அவன் ஷோல்டரில் படுத்து தூங்கிட்டு இருக்க ஜிமினை தான் எழுப்பி விடுறான். ஐயோ டேய், ஏன்டா படுத்துறீங்க? நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் இந்த நாய் டார்ச்சர் பண்ணியே எடுத்துட்டான். அது பத்தாதுன்னு இங்கே வேற காலங்காத்தாலே கூட்டம் வேற உட்கார வச்சிட்டான்டா. இன்னும் பல்லு கூட விலகலை. ஆமாண்டா, வாயெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, பேசாமல் போய் ஒரு தம்மை போட்டுரும் அப்படின்னு பெக்கு சொல்ல, ஜிமன் தான் தயாங்க பார்த்து ஏய் என்னத்தாண்டா டேய் அப்படின்னு ஜிமன் கூப்பிட்டோம். தயாங் தான் அதெல்லாம் காதில் வாங்கிக்காம ஜேகேவோட வீட்டையே பார்த்துட்டு இருக்கான். அவன் நெயிலெல்லாம் பைட் பண்ணிட்டு அப்படி ரொம்ப டென்ஷனாக இருக்கான். அடே மிஸ்டர் தேவதாஸ், டேய் என்னடா, நாங்கள் அப்படிக்கா போய் ஒரு தம்மை போட்டுறோம், இங்கே பத்திரமா இருண்ண. ஆமாம் தயாங்கு, இங்கே இரு, அதுக்குள்ளே அவன்ட்டானு நைட்டு மாதிரி எதுவும் பாஞ்சிடாது என்ன? டேய் வெறி ஏத்தாம இங்கேருந்து போங்கடா அப்படின்னு தேங் தான் அவங்கள தள்ளி விட்டுட்டு திரும்பவும் ஜேகேவோட வீட்டு வாசலே பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜேகேவோட வீட்டில் பார்த்தா அப்படியே தம்பிக்கு ஒரு காஃபியை போட்டு எடுத்துட்டு வா. இல்லை அங்கிள், பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். அட இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்க, ஃப்ரீயாக இரு, இது நம்ம வீடு மாதிரி. ஜேகேவோட அப்பா தான் மார்க்கு தான் வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாரு. இப்போ அவங்ககிட்ட தான் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க. ஜேகே தான் ரெடி ஆகிட்டு வெளில வரான். மார்க்கு ஜேகேவை பார்த்ததும் அப்படியே டக்குன்னு எழுந்து நிற்கிறான். ஹாய் ஜங்குக். ஹாய் ஹாய் மார்க் அப்படின்னு ஜேகேவை விஷ் பண்ணிட்டு அவனை புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கா இரு, இந்தா பிரேக்ஃபாஸ்ட்டு இதிலே வச்சுருக்கேன், இது ஒரு பாக்ஸு இது ஒரு பாக்ஸு, அவ்வளோதான் சரியா? ஒழுங்காக சாப்பிட்றேன்னா நீ? சரி ஓகே, பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு, இவங்க வேறு வெயிட் பண்ணிருப்பான் பஸ் ஸ்டாப்பில், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் போகலான்னு பார்க்க. ஜங்குக் நெல்லு, மார்க் ஒன்று ட்ராப் பண்ணுவான், நீ மார்க் கூடவே போ. அப்பா அது நான் காலேஜ் பஸ்லேயே போய்க்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, நீ மார்க் கூட போன, இன்னைக்கு மட்டும் இல்லை, இனிமேல் எப்பயுமே அவன் தான் அவனை கொண்டு போய் ட்ராப் பண்ண போகிறான், பிக்கப் பண்ண போகிறான், புரியுதா? நீ பஸ்ஸில் போன வரைக்கும் போதும். ஏங்க அவன் காலேஜ் பஸ்ஸில் ஃப்ரெண்ட்ஸோட. நீ கொஞ்சம் வாய முட்றியா? மார்க் காஃபி கேட்டேன், இன்ன வரைக்கும் அதை வந்து கொடுக்கல நீ. அங்கிள் இட்ஸ் ஓகே. அத்தை பரவாயில்லங்க. ம் அத்தையாமே அப்படின்னு ஜேகேயோட அம்மா தான் ஜேகே அப்பா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாயிட்டு எதுவும் சொல்ல முடியாமல் இப்போ உள்ளே போகிறாங்க. அப்பா பஸ்ஸில் போனால் கொஞ்சம் நான் படிச்சுட்டாவது போவேன், அது இல்லாத இவங்க. ஏன் காலேஜில் உன் கூட தானே இருக்கான், பஸ்லேருந்தே ஒன்றா போகணுமா என்ன? இங்கே பாரு ஜங்குக், மார்க் ஆல்ரெடி 2-3 கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கான், அவங்ககிட்ட பேசு, ஏதாவது டவுட்னா அவன்கிட்ட கேளு, அவன் எல்லாம் உனக்கு சொல்லி தருவான். உன்னோட ஃபோக்கஸ் இப்படி இருக்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பொறுக்கித்தனமா சில்லறத்தனமா. மார்க் போகலாமா? அங்கிள் காஃபிலாம் வேணாம் அங்கிள், டைம் ஆச்சு, நானும் அப்படியே கிளம்புறேன். போயிட்டு வாப்பா, பார்த்து அவனை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோ. அங்கிள் நீங்கள் அதெல்லாம் சொல்லவே வேணாம், நான் அவனை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கும் ஜங்குக் பின்னாடியே ஓடுறான். இப்போ ஜங்குக் வீட்டை விட்டு வெளில வர தேயாங் தான் அவனை பார்த்தது எழுந்து நிற்கிறான். ஆனால் அவன் பின்னாடியே மார்க் வரதை பார்த்துட்டு தேயாங்க்கு தான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. என் நேரம் இவன்லாம் வீட்டுக்குள்ளே போகிறான், நான் செவுத்த பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு தேயாங் தான் டென்ஷனாக அவங்கள பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக் தேயாங்க பார்க்கவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டு குடிஞ்சிட்டு மார்க் பின்னாடி போகிறான். என்ன பார்க்கவே மாட்டேங்கிறான், இந்த நாய் வேற வீட்டுக்கே வந்திருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு தேயாங் தான் கோமா பார்த்துட்டு இருக்க. ஏய் என்னடா பார்க் மாமா இங்கே இருக்கான், அதானே வீடு வரைக்கும் வந்து பிக்கப் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டானா? ஆனால் மச்சான் உன் நிலமையை நினச்சா பாவமாக இருக்குது. தேங்க ஆல்ரெடி டென்ஷனாக இருந்திருப்பான், இதில் ஜிமினும் பெக்கு வேற மாற்றி மாற்றி ஏற்றி விட்றாங்க.
இப்போ தேங் பார்த்துட்ருக்க மார்க் பைக்கை ஸ்டார்ட் பண்ண ஜங்குக் தான் பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறான். அவ்வளோதான் தேயாங்க்கு இதை பார்த்ததும் பயங்கரமாக வெறி ஆயிடுறான். இப்போ உடனே வேகமாக போய் அவன் பைக்கை தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஏய் இருறா நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின பைக்கும் ஏறி பின்னாடி உட்காந்துக்க தேங் இப்போ பைக்கு தான் வேகமாக முறுக்கிட்டு போகிறான். அவங்க பைக் பின்னாடி போயிட்டுருக்க தேங் பார்க்குறான் மார்க் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் விடாமல் எல்லா ஸ்பீட் பிரேக்கர்லேயும் வேகமாக வண்டியை விட்டு ஏற்றுறான். அதனால ஜேகே வேற அவன் மேலே போய் வேற இடிக்கிற மாதிரி ஆயிடுது. மார்க் கொஞ்சம் ஸ்லோவாக போவேன். ஓ ஐம் சாரி, நான் ஸ்லோவாக தான் போகிறேன். நிறைய ஸ்பீட் பிரேக்கராக இருக்குது, நான் என்ன பண்ணுறது? நீ வேணும்னா என்னை டைட்டாக பிடிச்சிக்கோயேன் அப்படின்னு மார்க் தான் சைட் மிரரில் ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறான். இல்லை இட்ஸ் ஓகே அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு தள்ளி தான் உட்காந்துக்கிறான். ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்க தேங்க்கு தான் பயங்கரமாக கோவம் வருது. டேய் எப்படி ஓட்டுறான் பாரு வண்டியை போகிறதேசி, ஏன்டா? டேய் டென்ஷன் ஆகாதடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு பின்னாடி ஜிமின் சொல்லிட்டு இருக்க. டேய் எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே ஏதோ லாரியில் விட்டேத்திலாம் போல இருக்கு. ஐயோ டேய் இவன் நம்பி நம்ம பின்னாடி வரையே கூடாது போல. டேய் தேங்கு பேசாதேர்றா, அங்கே போனது ஜங்குக்கிட்ட நானே வேணா பேசுகிறேன், தயவு செஞ்சு அமைதியாடுறா அப்படின்னு ஜிமின் தான் பின்னாடி கதறிட்டு இருக்கான். டேய் ஜிமின் கொஞ்சம் தள்ளி உட்காரான், கீழே கீழே விழுந்துட போகிறான். டேய் பெக்கு கீழே விழுந்தா கூட பொழைச்சிருவோம் போல இருக்குது, இவனோட வண்டியில் போனால் தான் போய் சேர்ந்துருவோம் மாட்டேங்குது. இப்படி ஜிமின் தான் கலவரத்தில் கதறிட்டு இருக்க. இப்போ காலேஜுக்கு தான் ஒரு வழியாக வந்து ரீச் ஆகுறாங்க. டேய் பிரேக்கப் போடுறா, உள்ளே போகக்கூடாது அப்படின்னு ஜிமின் சொல்லவும் தான் தேங்க அவன் பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். இப்போ மார்க் தான் பைக்கை உள்ளே போயிட்டு ஸ்டாப் பண்ண ஜங்குக் தான் எதுவுமே பேசாமல் இறங்கி போக. ஜங்குக் இன்னைக்கு ஈவினிங் லாஸ்ட் செஷன் மட்டும் கட் பண்ணிட்டு வந்துரு. அந்த சார் எனக்கு தெரிஞ்சவர் தான், நான் பார்த்து அட்டண்டன்ஸ் போட சொல்லிடுறேன். ஆனால் எதுக்கு? நாம் 2 பேரும் வெளில போகலாம். ஆக்சுவலாக மூவிக்கு புக் பண்ணியிருக்கேன். இல்லை மார்க், அது எனக்கு மார்க்குக்கு தெரியுது ஜங்குக் நோ தான் சொல்ல போகிறான்ட்டு. ஸோ உடனே அவன் கையை தான் பிடிக்கிறான். ஜங்குக் அது ஆக்சுவலாக உன்னை ஒரு மூவி டேட்டுக்கு தான் கூப்பிட்டு போகலான்னு பார்த்தேன். மார்க் கையை விடு அப்படின்னு ஜங்குக் தான் அவன் கையை உருவ பார்க்க அதுக்குள்ளே மார்க்கோட மூஞ்சில் தான் ஸ்ட்ராங்காக ஒரு பஞ்ச் வந்து விழுது. ஒத்தா யாரை கேட்டு அவன் கையை பிடிச்ச, அப்படியே கையை வெட்டி போட்டுரு. டேய் அதை சொல்ல நீ யாரா அப்படின்னு கேட்டுட்டு மார்க் தான் அவன் கையை வாங்குறான் அடிக்கிறதுக்கு. ஆனால் தேயாங்க அதுக்குள்ளே அவன் கையை அப்படியே திருப்பி முறுக்குறான். என்னடா என்ன சவுண்ட் விடுற? டேய் டேய் விடுறா டேய். சுற்றில கூட்டம் கூடிடுது. இதில் மார்க்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர ஜிமினும் பெக்கும் சேர்ந்துட்டு அவங்க ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஜங்குக்கு தான் என்ன பண்ணுறதுன்னே தெரில. இப்போ தேங்காய் பிடிச்சி அப்படியே அவன் கணத்தில் ஒரு அரைஞ்சிடுறான். ஜங்குக்கு அரைஞ்சதில் தேங் தான் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். ஜிமினும் பெக்குமே அவங்க அடிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறானுங்க. என்ன பண்ணுற? ரவுடிசம் பண்ணுறியா? காலேஜ் உள்ள புந்து ஒரு ரவுடிசத்தை காட்டுறியா? ஊரில் தான் எல்லா பக்கமும் போர்க்கித்தனம் பண்ணுறேன்னா இப்போ காலேஜுக்குள்ளே வந்து பண்ணுறியா? கொஞ்சமாவது டீசன்சி இருக்கா? இப்படி படிக்கிற இடத்துல ஒரு ரவுடிசத்தை காட்டிகிட்டு இருக்க அசிங்கமாக இல்லை? உனக்குன்னு வேலைக்கில நீ ஏதாவது இருந்தா தானே? நீ ஏன் ஒன்றும் பண்ணாத வெட்டியை சுற்றுறவன் தானே நீ? என்ன பேசுகிற? என்ன கொரட்டாக தான் பேசுகிறேன். உனக்கு என்ன தெரியும்? என் பின்னாடி சுற்றுறதை தவிர வேறு என்ன தெரியும்? நீ இப்படிலாம் பண்ணுறது எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது. தேங்க அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்கிறான். அதுக்குள்ளே மேனேஜ்மெண்ட்லேருந்து தான் ஆளுங்களாம் வர. என்னாச்சு? யார் இங்கே பிரச்சனை பண்ணா? என்ன ப்ராப்ளம்? எதுக்கு இங்கே இவ்வளோ கூட்டம்? எல்லாம் போங்க, கிளாஸ் போங்க, மூவ் அப்படின்னு ஸ்டாஃப் அண்ட் செக்யூரிட்டிஸ்லாம் அங்கே இருக்கவங்களாம் கிளியர் பண்ண. இப்போ அந்த காலேஜ் ஸ்டாஃப் தான் மார் என்னாச்சு? என்ன பிரச்சனை? சார் இவன் தான் சார் அவுட் சைடர், உள்ளே வந்துட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், மேலெல்லாம் காய வச்சுட்டான் சார் அப்படின்னு அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேங்க பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்கிறான். ஏய் மார்க்கு ஒரா பேசாது என்ன, மூஞ்சில் மார்க்கு போட ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு ஜிமின் சொல்ல. சார் பாருங்க சார் எப்படி பேசுகிறானுங்கன்னு. ஐயா இங்கே பாடுறா, ஸ்கூல் பையன் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கிறான் அப்படின்னு பெக் சொல்ல. இப்போ அந்த ஸ்டாஃப் தான் ஹலோ யார் நீங்கள், எதுக்குள்ளே வந்தீங்க? இந்த மாதிரி அவுட் சைடர்லாம் உள்ள அலௌடே கிடையாது. அதுக்கும் மேலே இந்த மாதிரிலாம் ரவுடிசம் பண்ணால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் இங்கேருந்து எல்லாம் போங்க. செக்யூரிட்டி
எல்லாரையும் மூவ் பண்ணு அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்லிட்டு இப்போ ஜேகேவை தான் பார்க்குறாரு. நீ எந்த டிபார்ட்மெண்ட், எந்த இயர் நீ? சார் அது என்னோட கசின் தான், ஃபஸ்ட் இயர். ஓ ஐசி. உனக்கு இவனை தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்குக்கே பார்த்து நின்றுட்டுருக்க தியாங்க தான் கேட்குறாரு. இல்லை சார், அவனுக்கு தெரியாது அப்படின்னு மார்க் சொல்ல ஜங்குக் தான் அவன் தலை கீழே குனிஞ்சிட்டு கம்முனே இருக்கான். தியாங்க்கு ஒன்றுமே பேச முடியல, அவனுக்கு வாயில் வார்த்தையே வரல. அவன் ஜேகேவை பார்த்துட்டு அப்படி நின்றுட்டுருக்கான். அவன் கண்ணெல்லாம் கலங்கிடுது. பெக்கையும் ஜிமின்னு தான் கேட்டில் செக்யூரிட்டிஸ் பிடிச்சி வச்சுருந்துருப்பாங்க. ஜிமின் தான் அங்கேருந்தே கத்துறான். ஏய் தியாகு வாடா. ஆமாண்டா மச்சான் வாடா, நீ எவ்வளோதான் அசிங்கப்படுவ, அதான் சொல்லிட்டாங்கல்ல தெரியாதுன்ட்டு, வந்து தொலை அப்படின்னு பெக்கும் கத்துறான். இப்போ செக்யூரிட்டிஸ் தான் வந்து தேங்கோட காலரை பிடிக்க தேயாங் பார்த்து ஒரே முறை தான் அந்த ஆள் ஷர்ட்லேருந்து கையை எடுத்துடுறான். தேயாங் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போ மார்க் தான் ஜங்கு கிட்ட ஏதோ பேச வரான். ஆனால் ஜங்குக்கு அங்கே நிற்காம வேகமாக அவன் கிளாஸுக்கு தான் போயிடுறான். இப்போ கட் பண்ணி கிளாஸில் பார்த்தா ஜங்குக் வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்க. ஏதோ சொல்லுடா, என்ன ஆச்சு? ஏதோ ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க, என்ன ஆச்சு? நீ மார்க் கூட தானே வந்த, மார்க் எதுனா ப்ராப்ளம் பண்ணானா? தேங்க பார்த்தியா? அவ்வளோ நேரம் அவன் டெஸ்கில் தான் படுத்துட்டு இருந்திருப்பான். இப்போ தேங்கோட பேரை கேட்டதும் அவன் கண்ணிலேருந்து அப்படி தனியாக வருது. ஹே ஜங்குக், என்னடா பிரச்சனை? ஏதாவது சொன்னால் தானே தெரியும். என்ன எதுவும் கேட்காத, நான் தான் ப்ராப்ளம், எல்லாத்துக்குமே நான் தான் ப்ராப்ளம். ஏய் ஜங்குக், என்னடா? ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்க வேற, என்ன ஆச்சு? சரி வா ரெஸ்ட் ரூம் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் ஜேகேவை ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு வர. இப்போ அங்கே வச்சு தான் நேற்று நடந்ததுலேருந்து இன்னைக்கு காலையில் நடந்த சண்டை வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஏய் அப்போ நேற்று தேங் ப்ரப்போஸ் பண்ணனா? யோங்கி, நான் எவ்வளோ சொன்னேன், உனக்கு அது மட்டும் தான் தெரியுதா? பின்ன ப்ரப்போசல் தான் முக்கியம். நீ தான் ப்ராப்பராக ப்ரப்போஸ் பண்ணா ஓகே சொல்லுவேன்னு சொன்னல, எப்படி ப்ராப்பராக பண்ணானா? அதெல்லாம் கேட்காத. ஏய் சொல்லுடா, அப்போ நீ ஓகே சொன்னியா இல்லையா? என்ன பதில் ஏதோ சொன்னியா இல்லையா? யோங்கி, நான் தான் சொல்கிறேன்ல, இன்னைக்கு காலையில் நான் நிறையா பேசிட்டேன், பத்தாததுக்கு அவனை அடிச்சிட்டேன். எது அடிச்சியா? தேங்கியா? ஆமாம், நான் என்ன பண்ணுறது, எனக்கு பயங்கர ப்ரெஷர், என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. எங்கள் அப்பா ஒரு பக்கம் அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு, இது பத்தாததுக்குன்னு இந்த மார்க் வேற இன்னைக்கு காலையில் டேட் போகலாமான்னு கூப்பிட்றான். என்ன டேட் போகலான்னா? அடா நான் சொன்னேன்ல கரெக்டாக போச்சா? நான் தான் பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டேனே, அவனுக்கும் உன் மேலே கண்ணு தான். யோங்கி, சும்மா கண்ணு மண்ணுன்னு இருக்காத, எனக்கு இப்போது கஷ்டமாக இருக்குது யோங்கி. ஏய் இப்போ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற? நீ ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணாத. தேங்க நீ சொன்னதெல்லாம் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டான். உனக்கு எதாவது தெரியும்ல, அவன் என்ன ஆனாலும் உன் பின்னாடி ஏதாவது சுற்றிட்டு இருப்பான். நீ வேணா பாரு, காலேஜ் முடிஞ்சு ஈவினிங் போகல வெளியில் தான் இருப்பான். அப்படியா இருப்பானா? அது சரி. அவன் பார்த்தா பார்க்க மாட்டேன், மூஞ்சி திருப்பிக்கிட்டு போவேன். இப்போ அவன் இருப்பானான்னு கேட்குற? யோங்கி சும்மா விளையாடாத. இங்கே பாரு, ஒரே விஷயந்தான் சொல்லுவேன், ஒருத்தனை இவ்வளோலாம் அலைய வைக்கக்கூடாது. என்ன அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண தெரியுதோ இல்லையோ, அவன் லவ் பண்ணுறான்னு உன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டான்ல, உனக்கு தெரிய வச்சிட்டான்ல, அதுக்கும் மேலே உனக்கும் அவனை பிடிக்கும்ல. என்ன பார்க்குற? அவன்கிட்ட சாரி சொல்லிவிட்டு அப்படியே ஓகே சொல்லிவிடு. ஆமாம், ஃபஸ்ட்டு சாரி கேட்கணும். சாரி கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், அதோட சேர்த்தி நேற்று அவர் ஏதோ கொடுத்தாருன்னு சொன்னி அதையும் திருப்பி கொடு. ஏய் சி. அப்போ என்ன கொடுத்தான் சொல்ல மாட்டேங்கிற? என்ன கொடுத்தான்? ரேசர் மாதிரி இது ஏதோ கிஃப்டா? அதெல்லாம் சொல்ல முடியாது. யோங்கி கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்படி யோங்கி பாட்டுக்கு டீஸ் பண்ணிட்டு இருக்க. ஜங்குக் தான் சிரிச்சிட்டு இருக்கான். ஆனாலும் அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அவனுக்கு காலையில் தேங்காய் அடிச்சிருக்க வேணாம், அவன் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிருக்க வேணாம். இதெல்லாம் தான் அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே தேங்காய் அவனை பார்த்த பார்வை அது வேற அவனுக்கு இன்னும் கண்ணுக்குள்ளவே இருக்குது. ஸோ இப்படி எல்லாத்தையும் நினச்சிட்டு ஜங்குக் தான் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கான். இப்போது ஈவினிங் தான் ஆகுது. ஜங்குக் காலேஜ் முடித்த கையோட வெளில தான் வேகமாக வந்து பார்க்குறான். அவன் அங்கேயும் இங்கேயுமா எல்லா பக்கமும் தேடி பார்க்குறான், ஆனால் எங்கேயுமே தேங்க காணோம். யோங்கி நீ பார்த்தியா? உனக்கு எங்கேயோ தெரியறானா? எனக்கும் எங்கேயும் தெரில ஜேகே, நானும் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன்,
அவன் வரல தான் போல. இந்த ஜிமின் வேற ஃபோன் பண்ண எடுக்கவும் மாட்டேங்கிறான். தேங்க காணுன்றனால ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. யோங்கியும் ஜங்குக்கும் பஸ் ஸ்டாப்பில் தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ மார்க் தான் வந்து அவன் பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். ஜங்குக், ஏன் எங்கே நிற்கிற? காலேஜ்லேயே இருந்திருக்கலாம்ல, நான் அப்படியே பிக்கப் பண்ணியிருப்பேன்ல. சரி வா போகலாம். இல்லை மார்க், அது நான் யோங்கி கூட பஸ்லேயே போய்க்கிறேன். என்ன ஜங்குக், காலையில் நடந்த ப்ராப்ளமில் ஒரு மாதிரி ஆயிட்டியா என்ன? ஒன்றும் பயப்படாத, அவன்லாம் வரமாட்டான். அதான் அவனை அடித்து பற்றி விட்டான்ல, அவ்வளோதான். என் கூட வா, எவனும் வரமாட்டான். இல்லை, எனக்கு புரியல. காலையில் நீ தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ண நினச்சிட்ருக்கியா என்ன? ஆக்சுவலாக சொல்லணுன்னா நான் தான் உன்னை அவங்ககிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணேன். நான் மட்டும் நடுவில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணலன்னு வச்சுக்கோ, இந்நேரத்துக்கு என் கையை பிடிச்ச உன் கையை உடச்சி விட்டுருப்பான். என்ன பார்க்குற? என் அப்பா சொன்னான், ஆட்டுக்குட்டி சொன்னான்னு என் பின்னாடிலாம் வந்துடாத. நான் அவனை தான் லவ் பண்ணுறேன். ஹேய், என்ன லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்க? அவன்லாம் ஒரு ஆள்னு. ஹேய், அவனை தான் சொன்னேன். அவனை என்ன வேணாலும் நான் சொல்லுவேன், நீ எதுவும் சொல்லக்கூடாது. இப்படி ஜேகே தான் மார்க்கை மிரட்டி விட்டுறான். மார்க்குக்கு அடுத்து என்ன பேசுதுன்னு தெரில. அப்படியே பிளாங்காக பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளே இந்த பக்கம் பஸ் வரவும் ஜேகே தான் அதில் ஏற போகிறான். ஆனால் ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே திரும்பி இப்போ மார்க்கை தான் பார்க்குறான். இங்கே பாரு, எங்கள் அப்பா 1000 சொல்வார். அதெல்லாம் கேட்டுட்டு வீட்டு பக்கம் வந்துடாத. நீ இது வரைக்கும் பண்ண ஹெல்ப்புக்கெலாம் தேங்க்யூ அப்படின்னு ஜங்குக் பாட்டுக்கு பேசிட்டு உள்ளே ஏறி போயிடுறான். இப்போ கட் பண்ணி தயாங் சைட் பார்த்தா, ஏய் பெக்கு, என்னடா இப்படி ஆகிப்போச்சு? இவன் வேற ஒரு மாதிரியா இருக்கிறான். எனக்கே பயமாக இருக்குது. எதுனா பண்ணிப்பானா என்ன? ஏய் ஜிமினு, வாயக்கழுவுடா. ஆனாலும் பாவண்டா தயாங்கு, அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு வச்சு நல்லா அசிங்கப்படுத்தி விட்டான். ஆமாடா, என் நட்பு, என் நண்பனை அத்தே நீ பேர் முன்னாடி சட்டையை பிடிச்சி சாத்தி விட்டான். டேய், அதை ஏன்டா கத்தி சொல்கிற? அவனே ஒரு மாதிரியா இருக்கிறான். எனக்கே துக்கம் தொண்டை அடைக்குதுடா. ஏய் ஜிமினு, நீயும் இப்படி பண்ணுறதுனா எப்படிரா? நாம தான் அவனை தேத்தணும். என்ன தேத்துறது? அவன் சொங்கி போயிட்டாடா. இப்போ 3 பேரும் ஜிமினோட வீட்டில் தான் இருக்காங்க. தயாங் தான் பெட்டில் அவன் ஃபேஸில் கையை வச்சு மறைச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். இப்போ பெக்கு தான் அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, டேய் மச்சான், தயாங்கு இங்கே பாடுறா, காலைல அங்கேருந்து வந்ததுலேருந்து இப்படியே படுத்துட்டு இருக்கிற, ஏதாவது பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு பெக்கு தான் அவனை உழுக்கிறான். என்ன வேணும்? நீங்களும் போய் எங்கேயாவது உருப்பிடுங்க. என் கூட யாரும் இருக்க வேணாம். யாரும் இருக்க சொல்லி நான் கேட்கல. கேப்பாடுறா, லூசு ஃப்ளவராட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பெக் சொல்ல, ஏய் நாடா லவ் ஃபெயிலியராட்டா உட்காந்துருக்குற? பேசாமல் ரிவெஞ்ச் எடுத்துருவோமா? பேசாமல் இப்பயே வா, அவன் வீட்டுக்கு போய் அவனை பிடிச்சி ஒரு பப்பிடலாம் அப்படின்னு ஜிமின் சொல்ல, தயாங் தான் இப்போ, நான் இனிமே அவன் மூஞ்சிலே முழிக்கிறதா இல்லை. எவ்வளோ நாளும் அவனுக்கு என்னை பிடிக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவனும் என்னை லவ் பண்ணுறான்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் அப்படி இல்லை போல். நான் தான் தேவையில்லாமல் அவன் பின்னாடி சுற்றி அவனை ஏதோ லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் போல். மச்சான், டேய் ஏன்டா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? இல்லைடா, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுறான். எனக்கு என்னன்னா, இவ்வளோ நாள் நான் அவன் பின்னாடி சுற்றினது அவனுக்கு அதெல்லாம் அவமானமாக தான் இருந்திருக்கு. அவன் அதனால தான் ஓகே சொல்ல போல. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, அவன் எங்க நீ எங்க, அவன் பின்னாடிலாம் போகாதேன்னு. ஆனால் அவன் கண்ணில் தெரியுமே, என்னை பார்க்குறப்பெல்லாம் எப்பயோ தான் பார்ப்பான். ஆனால் என்னை பார்க்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பான்டா. அதில் எனக்கு மட்டும் லவ் தெரிஞ்சுதோ என்னவோ. அவனுக்கெல்லாம் மார்க் தான் கரெக்டு. அவங்க அப்பா கரெக்டாக தான் பார்த்துருக்கான். அவனுக்கு அதான் பிடிச்சிருக்கு. நான்லாம் லோக்கல்டா நான். எங்கள் அம்மா அப்பயே சொல்லிச்சு, அவன் ஒரு நாள் உனக்கு தாட்டா கட்டி தான் போவான். அதான் வலிக்குது. இப்படி தயாங் தான் ஜங்குக் பேசின எல்லா வேர்ட்ஸும் அவனுக்கு பயங்கர கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படி அவன் பேசுவான் அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அவன் சொன்ன ஒரு வார்த்தையும் திரும்ப திரும்ப தயாங்க் அதில் கேட்டுகிட்டே இருக்கு. அவனால் அதை தாங்கவும் முடியல. டேய் பாடு, எதுக்குடா அழுதுட்டுருக்க? பாரு, இந்த மாதிரிலாம் அழுதுட்டு இருந்தேன் அப்புறம் நல்லா பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். அவன் வீட்டு முன்னாடி போய் ஒரு கல்ட்டா பண்ணிடுவேன். அப்புறம்
இப்படி ஜிமின் தான் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். தேங்க அழுறத அவனால் பார்க்கவே முடியல. ஏய் ஆமாண்டா ஜிமினா, பேசாம போய் பண்ணிடுவோம்மா பிரச்சனை. 2 பேரும் பொத்திட்டு உட்காடுறீங்களா? எதுவும் வேணாம். எனக்கு இனிமேல் அவன் மூஞ்சில் முழிக்கவே வேணாம். அவன் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போட்டும். அவன் லைஃப்லேயே நான் போகிறதா இல்லை. இனிமே அவனை நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு இங்கே இருக்கவே வேணான்னு தோணுது. இங்கே இருந்தேன்னா திரும்பவும் பின்னாடி தான் போயிட்டுருப்பேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். டேய் ஏடா இப்படி அவளுக்கு டென்ஷன் பண்ணுறா? ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னாலும் வேணாங்கிற. இப்படிலாம் அழுதுட்டு இருந்தேன்னு வையு, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீ குடிச்சாலும் பரவாயில்ல, அதுவும் குடிக்க மாட்டேன். டேய் பெக்கு, பேசாமல் அங்கே போயிடுவோமா? எங்கே சொல்கிற? அதான்டா ஒரு அன்னைக்கு கூப்பிட்டே இருக்காரு அப்படின்னு ஜிம்மன் சொல்ல பெக்குக்கு ஒன்றும் புரியல. அவன் முழிக்கிறான். யாரு தான்டா சொல்கிற? அதான்டா நம்ம அண்ணன். ஏங்க லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கவலை விடுங்க, அதுக்கு ஒரு அருமருந்து இருக்கு. அதாங்க கூமாப்பட்டி மூலிகை தீர்த்தம்ங்க. ஏய் கூமாப்பட்டியா? ஆமாண்டா கூமாப்பட்டி தான். போலாமா? அதான் அண்ணன் சொல்கிறாரு, லவ் ஃபெயிலியர் தான் அங்கே வர சொல்லி. இவனை பேசாமல் அங்கே பார்சல் பண்ணி கூமாப்பட்டிலே முக்கி எடுத்துருவோம். என்ன தேங்கு போகலாமா? லவ் ஃபெயிலியரா? கூமாப்பட்டி கவலை விடுங்க, கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா? கூமாப்பட்டி கவலை விடுங்க, கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வாங்க. ஐயோ இப்படி பாட்டை போட்டுட்டு ஜிமினி மெக்கு தான் ஆடிட்டு இருக்கானுங்க. தயாங் தான் டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்க பில்லோலாம் எடுத்து அடிக்கிறான். டேய் போகிறதுச்சு நானே இங்கே மன வேதனையில் கிடக்குறேன். என்னடா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க? டேய் இங்கே என்ன நீ அழுதிட்டு தான் இருப்ப. உன்னை பார்சல் பண்ணுற வாடா. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் தான் அவன் ரூம் கிட்ட அந்த ஜன்னல்கிட்டே நின்றுட்டு அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க காம்பவுண்ட் சவரை தான் பார்த்துட்டு இருக்கான். தேங் மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கேயே தான் இருப்பான். ஜங்குக்கு எப்போல்லாம் தேங்க பார்க்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் அங்கே போய் நின்று பார்த்துட்டு இருப்பான். ஆனால் இப்போ தேங்க அவன் பார்த்தே 2 days ஆகுது. அவனை எங்கேயுமே காணலை. இப்போ ஜங்குக்கோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. ஹலோ யூங்கி. ஜங்குக் என்ன தாண்டா ஆச்சு? ஏன் காலேஜ் வரலன்னு மெசேஜ் போட்ட? இல்லை நான் வரல. ஏய் என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, வெளியில் வந்தாலே அவன் எங்கேயாவது இருப்பானான்னு என் கண்ணு தேடிட்டே இருக்கு. ஆனால் என்ன தேடினாலும் அவன் இல்லை. ஓ இதுதான் விஷயமா? இருந்தாலும் நீ அவனை அன்னைக்கு அப்படிலாம் திட்டிருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். புரியுது யோங்கி, நான் பண்ணது தப்பு தான். நான் என்ன சொன்னா என்னை பார்க்க வர மாட்டேனா? அவ்வளோதானா? 4 வருஷமாக பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? நான் திட்டக்கூடாதா? நான் திட்டினா போயிடுவானா? ஏய் ஜங்குக் அழுறியா? ஏண்டா? இல்லை யோங்கி, எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு. இவ்வளோ நாளும் அவன் என் பின்னாடி சுற்றுறப்பெல்லாம் எங்கே போயிட போகிறான், என் பின்னாடி தானே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருப்பேன். ஆனால் இன்னைக்கு அவன் இல்லைங்கிறப்ப தான் ஒரு மாதிரி வலிக்குது. ஏய் ஜங்குக் இல்லை யோகி, எனக்கு அவன் வேணும். அவனை இப்போவே பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் ஜிம்மன் கிட்ட கேட்குறியா? அவன் எங்கே இருக்கான்னு கேட்ட சொல்கிறியா? அவனை நேரில் பார்க்கணும். டேய் ஜங்குக்கா அழாதடா. நான் ஆக்சுவலாக கால் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஜிமினுக்கு. எனக்கே பேசலாம் 2 நாளா. என்ன பிரச்சனைனே தெரில. யோகி பயமாக இருக்கு யோகி. அவனுக்கு எதுனா பண்ணியிருப்பானா? ஹே இரு அப்படிலாம் யோசிக்காத. யோகி அவனுக்கு மட்டும் ஏதாவதுன்னா நானும் இருக்க மாட்டேன். என்னால் தாங்க முடியாது. இரு நான் இப்போ வீட்டுக்கு வரேன். இப்படி ஜங்குக் தான் தேங்க மிஸ் பண்ணி ரொம்ப அழுகுறான். பாஸ்ட் 4 இயர்ஸில் அவனோட லைஃப்பில் அவன் எங்கே திரும்பி பார்த்தாலும் அங்கே தேங்க இருப்பான். ஆனால் இந்த 2 நாளாக தேங்க பார்க்காம அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே அவனை மிஸ் பண்ணிடுவோமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இப்போ கட் பண்ண யூங்கி தான் ஜங்குக்கு பார்க்க வந்திருப்பான். என்னாச்சு? ஏதோ தெரிஞ்சுதா? இல்லைடா, அவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான்டா. பேசாமல் அவன் வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? ஒருவேளை அங்கே இருந்தானா? அப்படின்றியா? சரி ஓகே போகலாம். ஆனால் உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவேன்? என்ன டைம் வேறு ஆச்சு. எங்கே போகிறான்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வா போகலாம் அப்படின்னு ஜங்குக் சொல்ல இப்போ 2 பேரும் கிளம்பி வெளில தான் போகலான்னு போகிறாங்க. பார்த்தா ஜேகேயோடப்பா ஹாலில் தான் உட்காந்துருக்காரு. ஜங்குக் அவரை பார்த்துட்டு நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் ஹாலில் இருந்துட்டு அவங்க அப்பாவுக்கும் கேட்கணுன்ற மாதிரி கத்தி சொல்கிறான். அப்படியா? என்னடா யூங்கி இப்போ தான் வந்தா,
அதுக்குள்ளே வெளில போகிறேங்கிற? இல்லை ஆண்டி, நாங்கள் பக்கத்தில் தான் போகிறோம், போயிட்டு உடனே வந்துடுவோம். 2 பேரும் அப்படி எங்கே போகிறீங்க? அந்த தருதலை தானே பார்க்க போகிற? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 2 நாளாக அந்த பொறுக்கி போய் நான் காணுமே அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்க ஜேகேக்கு தான் பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஆமாம், அவனை தான் பார்க்க போகிறேன். இப்போ என்ன பேசிகிட்டு இருக்க ஜங்கோக்? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. நானும் தான் அவனை லவ் பண்ணுறேன். அவன் மட்டும் ஒன்று என் பின்னாடி சுற்றலை. என்ன அவனை பொறுக்கி ரவுடின்னு என்ன வேணா சொல்லிக்கோங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலாவே அவன் என் புருஷன். நீ யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு தெரியுதா? என்ன பேசிகிட்டு இருக்க நீ? தெரிஞ்சுதான் சொல்கிறேன். எனக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, உன் வயசு கோளாறுல என்னமோ பேசிகிட்டு இருக்க. அப்போ உனக்கு நல்ல வாழ்க்கையாக பார்த்து தரேன். வயசு கோளாறுனா எப்போவும் அவன் கூட நான் போயிருப்பேன். ஆனால் நீங்கள் பண்ணுறது தான் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் நீங்கள் மார்க்கை கூட்டிகிட்டு வரல. மார்க்கை நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா அவன் இப்போவே 2 கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கான். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். அவன் தான் உனக்கு கரெக்டாக இருப்பான். ஆனால் நான் தேங்கலை லவ் பண்ணுறேன். ஜங்கோ, டென்ஷன் பண்ணாத என்ன. இப்போ என்ன உங்களுக்கு? அவன் தான் அவ்வளோ தூரம் சொல்கிறான்ல, அவனை லவ் பண்ணுறான்னு, அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்ல. சக்கரை, ஆல்ரெடி லேட் ஆச்சு, உனக்கு எங்கே போகணுமோ நீ போயிட்டு வா அப்படின்னு ஜேகேயோட அம்மா தான் சொல்கிறாங்க. ஜேகேயோடப்பா எதுவுமே பேசலை. ஒரு ஆனால் கோவமாக இருக்காரு, கம்முனே உட்காந்துருக்காரு. இப்போ ஜங்குக் தான் அவங்க அப்பாவை பார்த்துட்டு, பா, எனக்கு புரியுது நீங்கள் எனக்காக தான் சொல்கிறீங்கன்னு. உங்களை மதிக்காமலாம் இல்லை. எனக்கு உங்கள் மேலே நிறைய மரியாதை இருக்குது. நீங்களும் லைஃப்பில் ஒன்றும் பண்ணாமல் தானே இருந்தீங்க. அம்மா உங்களை உருப்பட வைக்கலையா? அது மாதிரி நான் அவனை உருப்பட வச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, ஜேகேயோட அப்பா தான் அவரோட ஒய்ஃபை பார்க்குறாரு. ஓ, இப்படி தான் சொல்லிட்டு இருக்கியா ஊரில்? பின்ன அதானே உண்மை. ஆஹா, சரி, அதான் ஆல்ரெடி எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களே. ஆத்தாலும் மௌனம் சேர்ந்துக்கிட்டு இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஏந்து போயிடுறாரு. இப்போ ஜங்குக்கும் இவங்க தான் வேகமாக தேங்கோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜங்குக் தான் தேங்கோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அவன் பாட்டுக்கு எல்லா ரூமையும் வேக வேகமாக திறந்து செக் பண்ணிட்டு இருக்கான். தேயாங் 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 எங்கே இருக்க? என்ன 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 வேணும் அப்படின்னு கேட்டுட்டு தேங்கோட அம்மா தான் ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீ தான் அந்த வெள்ளை கொழுக்கட்டையா? என்ன? என் பையன் சொல்லுவான் நீ தான் அந்த ரசகுல்லான்னு. சும்மா சொல்லக்கூடாது, ரசகுல்லா மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கை தான் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. தேயாங்குங்க, அவன் எங்கே போயிட்டான்? அது சரி, என்னமோ அவன் புருஷன் மாதிரி வந்து கேட்குற? ஆமாம், என் புருஷன் தான். என்ன விட்டா என் மருமவன் நீ தானே சொல்லுவ போல? இல்லையா பின்ன, நான் தான் இந்த வீட்டுக்கு மருமவனாக வருவேன். அந்த இடம் எனக்கு மட்டும்தான். அவன் எங்கே போனான்னு கூட தெரியாமல் இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாத்துறேன் அப்படின்னு ஜங்குக் தான் சொல்லிட்டு போகிறான். இப்போ போகிற ஜங்குக்கை தான் பார்த்துட்டு தேங்கோட அம்மா, மாற்றுவியா? என்னையவே மாற்றுருவியா? பார்க்க தான் சேட்டு கடை ஸ்வீட்டு மாதிரி இருக்கான், ஆனால் சரியான பஜாரியால் இருக்கான். வரட்டும், இங்கே தானே வருவான், அப்போ காட்டுற இந்த மாமியா யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட அம்மா தான் அவனை மருமவனாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டது கூட ரியலைஸ் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தேயாங்க அவன் வீட்லேயும் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஜங்குக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. யோங்கி, என்னதான் பண்ணுற? அந்த ஜிமின் ஃபோன் எடுத்தானா இல்லையா? அவன் வீட்லேயும் இல்லை. இப்போ எங்கே தான் தேடுறது அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்க, இங்கே யோங்கி ட்ரை பண்ணதில் ஜிமின் ஃபோன் எடுத்துடுறான். ஹலோ ஜிமின், எங்கடா இருக்கா? 2 நாளாக உன்னை ஆளவே காணோம், எங்கே தான் போனேன்? தேயாங்க எங்கடா? தேயாங்க உன் கூட இருக்கான். இப்போ நீ என்ன தேடுறியா இல்லை தேயாங்க தேடுறியா? என்னடா குடிச்சிருக்கியா? யோங்கி, நான் பேசிட்டுமா? ஃபோனை கொடு அப்படின்னு ஜங்குக் தான் பொறுமை தாங்க முடியாமல் கேட்டுட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் ஜிமன் தான் யோங்கி கிட்ட ஏதோ கேட்குறான். ஐயோ ஜிமன், உனக்கு நேர காலமே இல்லையா? எப்பப்போ இது கேட்குதுன்னு? ஃபஸ்ட்டு நீ அனுப்பு, அப்போ நான் சொல்கிறேன். சரி இரு, அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி தான் இப்போ ஜங்குக்கை பார்க்குறான். என்ன சொன்னா? லொக்கேஷன் அனுப்புகிறானா? எங்கே இருக்கானாம்மா? தேயாங்க அவன் கூட தான் இருக்கானா? அது தேயாங்க அவன் கூட தான் இருக்கானா? அது நான் ஒரு நிமிஷம் அவனுக்கு கேட்குறான், அது நான் கொடுத்துட்டு லொக்கேஷன் வாங்கி சொல்கிறேன். என்னது என்ன கேட்குறான்? மணியா? இல்லை இது வேற, இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோங்கி தான் திரும்பி அவன் டீஷர்ட்குள்ளே ஃபோனை விட்டு ஃபோட்டோ தான் எடுத்து அனுப்புகிறான். ஹலோ
அனுப்பிட்டான். என்ன ஷிப்பில் இருக்கியா? 2 நாளாக ஷிப்பில் தான் இருக்கியா? என்ன ஷிப்பில் இருக்காங்களா? 2 நாளாக ஷிப்பில் தான் இருக்காங்களா? ஆமாம், ஷிப்பில் தான் இருக்கானுங்களாம். சரி யோகி, வா போகலாம். எங்கே போகலாங்கிற? அதான் தெரிஞ்சிச்சுல்ல அவன் ஷிப்பில் தான் இருக்கான்ட்டு. வா அங்கே போகலாம். ஐயோ ஜங்குக், உனக்கு என்னதாண்டா ஆச்சு? பைத்தியமே பிடிச்சிச்சு உனக்கு. அவன் என்ன ஷிப்லேயே இருந்துட்டு போகிறான்? வருவான் தானே, அப்போ பார்த்துக்கலாம். இல்லை, எனக்கு அவனை பார்க்கணும். இல்லை யோகி, அவனை இப்பயே எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. இந்த 2 நாள் அவனை பார்க்காது ஏதோ பெருசாக எனக்கு இழந்துட்ட மாதிரி இருக்கு. அவன் என்னை விட்டு போயிட்ட மாதிரி இருக்கு யோகி. ஜங்குக், இல்லை, நீ எதுவும் பேசாத, வா போகலாம். இல்லை உனக்கு வர வேணான்னா சொல்லு, நான் போகிறேன். அது எப்படி நான் உன்னை விட்டுட்டு போவேன்? வா, ஒன்றாவே போவோம் அப்படின்னு இவங்க சொல்ல. இப்போ 2 பேரும் பீச் சைட் போயிட்டு அங்கே இருக்க லோக்கல் போட் மேன்கிட்ட தான் பேசுகிறாங்க. நைட் ஆகிட்டனால யாரும் பெருசாக வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் டபுளாக பே பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வழியாக ஒரு போட் எடுத்துகிட்டு 2 பேரும் தான் போகிறாங்க. இப்போ கட் பண்ணி அந்த ஷிப்பில் பார்த்தா தேயாங் தான் அந்த ஷிப்பில் எஜ்ஜில் ஓரமாக நின்றுட்டு அந்த கடலையே பார்த்துட்ருக்கான். தேவைக்க இங்கே வந்து இப்படியே இருக்கிறான். பின்ன சும்மாவா? 4 வருஷம் லவ். அவனும் ஆண்டானே, அவனுக்கும் வலிக்கும்ல. ஆமாண்டா, என் மச்சானை பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்குது. இதுக்கு தான் கூமாப்பட்டி போகலான்னு சொன்னேன். கேட்டிங்களா 2 பேரும்? அங்கே போய் அந்த சர்பத்து தண்ணியை குடிச்சிருந்தானா இவனுக்கு லவ் ஃபெயிலியர்லாம் பறந்து போயிருக்கும். யார்கிட்ட காசு இருக்குது? கொரியா டு கூமாப்பட்டிக்கு போகிற அளவுக்கு ஃப்ளைட்டு காசு யார்? உங்கள் அப்பா நான் கொடுப்பான். இப்போ வேணா காசு இல்லை, ஆனால் அடுத்த மாதம் 3 பேரும் ஃபாரின் போகிறோம், நிறையா சமாதிக்கிறோம், கூமாப்பட்டிக்கு போகிறோம். ஏய் ஆமாண்டா, இப்போ சொல்லவும் தாண்டா ஞாபகம் வருது. என் மாமா 3 பேரோட பாஸ்போர்ட்டும் கேட்டாரா. அப்போ தான் நம்ம போகிறதுக்கு ப்ராசஸ் பண்ண முடியும்னு சொன்னார். இப்படி ஃபுல்லாக குடிச்சிட்டு பெக் கொஞ்சம் தான் அவனுக்கு பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு வளரிட்டு இருக்கானுங்க. இப்போது தேயாங் தான் பார்க்குறான், ஏதோ ஒரு போட்டு இவங்க ஷிப்பை பார்த்து தான் வருது. அந்த போட் கிட்ட வர வர அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் எகிருது. அவன் எப்பயும் பார்த்து பார்த்து ரசித்தான் அந்த ஃபேஸ். அவன் அந்த போட்டில் பார்க்க அவனுக்கு நிஜமாக பொய்யானே தெரியல. ஜங்குக்கும் தேயாங் தெரியுறான். தேயாங்க பார்த்ததும் ஜங்குக்கு தான் அவன் கண்ணில் தனியாக வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போட் கிட்ட வருது. 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காங்க. ஓய் ரசகுல்லா, என்ன பார்க்கறது? உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். ஓய், எப்போ ஓகே சொல்லுவ? உன்மேல் 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 புள்ள காதல் வளர்த்த. ஏய் ஓகே சொல்லு. இப்போ தேயாங் தான் சென்ஸுக்கு வந்துட்டு நிஜமாவே ஜங்குக் தான் அதுன்னு ரியலைஸ் ஆகிட்டு, டேய் ஜிமினா, நீ தான் சொன்னியோ? நாது நான் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் தேயாங் என்ன பார்க்குறான்னு பார்த்துட்டு அவனையும் எட்டி பார்க்குறான். ஜங்குக்கு யோங்கியும் வந்ததை பார்த்துட்டு அவனுக்கே ஷாக் ஆகிடுது. ஏய் என்னடா இது, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா அப்படியே வந்து நிற்கிறானுங்க. அப்போ நீ தான் சொன்னியோ? சும்மாவே இருக்க மாட்டியா? டேய், அவன் வருவான்னு எனக்கு எப்படா தெரியும்? ஜங்குக்கு யோங்கியும் தான் போட்மேன் ஹெல்ப் பண்ண அவங்க இப்போ அந்த ஷிப்புக்கு தான் வராங்க. ஜங்குக் தான் தேயாங்க பார்க்குறான். தேயாங் நிமிந்து கூட பார்க்காம அவன் பாட்டு கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி போயிடுறான். ஜங்குக்கும் பின்னாடியே போக அவன் பின்னாடி யோங்கியும் போக பார்க்குறான். ஏய் ஏய் பூனை, நீ எங்கே போகிற? அட கையை விடுறா, அவன் வேறு கோவமாக போகிறான். இவனை தான் அடிச்சிட்டானா? ஜிமின் தான் இப்போ யோங்கி ஷோல்டர்லேயே கையை போட்டு, ஏய் நாடா இப்படி டியூப்லைட் ஆகுற? சாரு கோவமாக இருக்க மாதிரி அப்படியே ஒரு ஆக்டை போட்டு அப்படியே கீழே ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டான். என்ன சொல்கிற? ஒன்றும் புரியல. உனக்கு புரியாது, ஆடியன்ஸுனா கேட்ச் பண்ணியிருப்பாங்க அடுத்தின்னா சீட் வரப்போகுதுன்னு. நான் கைஷ் கரெக்டா? சரி நீ காட்டு. என்ன காட்டுறது? அதான் ஃபோட்டோ அமிச்சேன்னு என்ன இன்னும் என்ன காட்டுவாங்களா உனக்கு? இதென்னடா பொங்கா இருக்குது? அது ஃபோட்டோவில், நான் நேரில் பார்க்க வேணாமா? டேய் இங்கே ஒருத்த இருக்கேன்டா. டேய் பேச்சுலர் சூப்பாக இருந்துச்சு, இப்போ பாரு லவ்வர்ஸ் பார்க்க மாதிரி இருக்குது அப்படின்னு பெக்க புலம்பிட்டு இருக்கா. ஜிமின் தான் இவங்க அந்த பக்கமாக கூட்டி போயிடுறான். இப்போ கீழே ரூமில் பார்த்தா தேயாங் தான் ரூமில் திரும்பி நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக் தான் போயிட்டு அவன் பேசலான்னு வாயை திறக்க, எதுக்கு இங்கே வந்த? அது என்னையெல்லாம் எதுக்கு நீ பார்க்க வர? நீ வந்த போட்டு இங்கே தானே இருக்கு, அப்படியே கிளம்பி போயிட்டே இரு. 2 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பியே,
என் தொல்லை இல்லாமல்? இல்லை, அது அன்னைக்கு திட்டினியே, அதை நான் தடவை ப்ரப்போஸ் பண்ணக்குள்ளே திட்டி விட்டுருக்கலாம்ல? இல்லை, இந்த 4 வருஷத்தில் எப்போனாலும் சொல்லியிருக்கலாமே. நான் உன் பின்னாடி வந்தே இருக்க மாட்டேன். நான் தான் பைத்தியக்காரன். லவ் பண்ணுறான் அது இதுன்னு எதோ நினச்சிக்கிட்டு. இப்போ என்ன, கிளம்பி போ. உனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, கிளம்பு. இல்லை, சாரி அப்படின்னு ஜங்குக் சொல்ல தயாங்க்கு திரும்பி நின்றுட்டு இருந்தாலும் நல்லாவே தெரியுது ஜங்குக்கு ஒரு மாதிரி புரோக்காய் தான் சொல்கிறான்ட்டு. இருந்தாலும் அவனுக்கு ஜேகே மேலே ரொம்பவே கோவம். ஐயோ, சாரிலாம் எதுக்கு சொல்கிற? அதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசுவியா என்ன? நீங்களாம் என்கிட்ட பேசிட்டாலும் நாங்கள் தான் லோக்கல் ஆச்சே, எங்ககிட்டலாம் ஏன் பேசுகிறீங்க? உங்களுக்கு தான் உங்கள் மார்க் மாமா. ஐயோ, கை வலிக்க போகுது. இதெல்லாம் வலிக்குமா என்ன எனக்கு? இதை விட தான் பெருசாக ஒன்று செஞ்சியே. அதுக்கு முன்னே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? நீ கிளம்பி போயிட்டே இரு. இனிமேல் நான் உன் பின்னாடி வரமாட்டேன். இந்த 2 நாள்லேயே உனக்கு தெரிஞ்சிருக்குமே, எங்கே உன்னை பார்க்க வந்துடணும்னு அந்த பயத்தில் தான் எங்கள் ஷிப்பில் வந்து ஒளிஞ்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். நான் அதுக்கு வேறு ஆப்ஷன் ரெடி பண்ணிட்டேன். இந்த 1 மாதம்தான், அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன். இந்த ஊரை விட்டே போகிறேன். ஏன், இந்த கண்ட்ரியில் கூட நான் இருக்க மாட்டேன். நீ இதுக்கப்புறம் என்னை எப்பயுமே பார்க்க தேவை இருக்காது. உன்னை பார்க்காம உன்னை பற்றி நினைக்காம இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம். இருந்தால் என்ன பண்ணுறது? நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளை பிடிக்கலங்கிறப்போ விலைக்கு போகிறது தானே பரவாயில்ல. நான் போகிறேன். உனக்கு என்ன, உங்கள் அப்பங்கார சொல்கிறதே கேளு. உனக்கு நல்ல லைஃப்பாக பார்த்து பாரு. அப்படியே கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு. அந்த மார்க் மயிறு. இப்படி தயாங் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்க ஜேகே கிட்டேருந்து எந்த பதிலும் வராதனால இப்போ தயாங் தான் திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் தான் கீழே நீல் டவுன் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸை மூடிக்கிட்டு அப்படி அழுகுறான். தயாங்க் இப்போ அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏய், என்ன, எதுக்கு இப்படி அழுதுட்ருக்க? ஐம் சாரி, ரொம்ப சாரி. என்னை விட்டு போயிடாத. எதுக்கு போகிறேங்கிற? நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? யார் சொன்னா உங்ககிட்ட நான் பேசினதில்லைன்னு? அவ்வளோ பேசியிருக்கேன். என்னால் உங்ககிட்ட நேராக பேச முடியல. மற்றபடி நான் எவ்வளோ பேசியிருக்கேன் தெரியுமா? என் மனசுக்குள்ள நீ போயிட்டா என் வீட்டு ஜன்னலை திறந்து நான் யாரை பார்ப்பேன்? சண்டே சர்ச்சு மாஸில் நான் திரும்பி யாரை பார்ப்பேன்? நான் எங்கே போனாலும் என் கூடயே என்னை சுற்றியே தான் நீ இருக்கேன்னு இருப்பேன். நீ என்னை விட்டு போகிறேன்னா நான் என்னடா பண்ணுவேன்? இப்படி ஜங்குக்கு அழுதுகிட்டே பேசுறதெல்லாம் தயாங்கால கேட்க முடியாமல் அவன்கிட்ட நீல் டவுன் பண்ணி அவன் ஃபேஸை தான் கப் பண்ணுறான். ஏய், உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல? யாரு சொன்னா உனக்கு பிடிக்கலன்னு? நான் எப்போ சொன்னேன்? உனக்கு இந்த கண்ணை பார்த்தா தெரியலையா? அதில் உனக்கான லவ் தெரியலையா? நீ கேட்பல, ஓகே சொல்லு. எனக்கு எப்போவோ ஓகே தான் அப்படின்னு ஜங்குக் தான் தயாங்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறான். அவ்வளோதான் தயாங் அப்படியே ஜங்குக் எழுத்து டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். ஐம் சாரி, அன்னைக்கு நான் ஒன்று அடிச்சிட்டல்ல, அது இல்லாமல் நிறைய பேசிட்டல்ல. பரவாயில்ல, நீ தானே பேசின. உனக்கு தான் என்ன இப்போ பிடிக்கும்னு சொல்லிட்டல்ல. எனக்கு அதெல்லாம் பெருசாகவே தெரில. இல்லை, நான் கொஞ்சம் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசினேன் அப்படின்னு ஜங்குக் சொல்ல தயாங் தான் இப்போ ஹக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். ஆமாம், எங்கள் அப்பா ஒன்று ரொம்ப கேவலமாக மட்டமாக பேசுகிறாரு. எனக்கு அதெல்லாம் எப்படி கோவம் வருது தெரியுமா? அவர் எப்படி என் புருஷன் அப்படிலாம் பேசலாம்? அவர் இந்த மார்க்கோட கம்பேர் பண்ணி ஒன்று கேவலமாக பேசினார். எனக்கு செம்ம கோவம். நீயும் சும்மா இல்லாமல் அன்னைக்கு காலேஜ் வந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்குற மாதிரி சண்டையெல்லாம் போட்டு ரவுடிசம் பண்ணிட்டேன். அதான் கோவத்தில் அடிச்சிட்டேன். சாரிலாம் வேணாம். இப்போ நீ ஒன்று சொன்னியே, அதை திருப்ப சொல்லு. என்னது? எது சொல்கிற? இல்லை, நீ என்னன்னு சொல்லி சொன்ன? அது
புருஷன்னு சொன்ன நீ என் புருஷன் தானே? அப்படின்னு ஜங்குக் சொன்னதும் தயாங்க்கு அப்படியே படபடன்னு இருக்கு அவன் ஹார்ட்டெல்லாம். இப்போ ஜங்குக்கோட ஃபேஸை தான் ஹோல்ட் பண்ணி, ஹே, நான் இப்போ உன்னை கிஸ் அடிச்சுக்கவா? அது அன்னைக்கு கேட்டுட்டா பண்ண. ஆமாம்ல. தயாங் லிட்டலாக ஜேகேயோட லிப்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கான். 2 பேரும் நீல் டவுன் பண்ணி தான் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக்கால தயாங்கோட ஃபோர்ஸை பேர் பண்ண முடியாமல் அவன் அப்படியே கீழே சாய அவன் மேலே தயாங் விழ அவங்க கிஸ்ஸும் பிரேக் ஆக 2 பேருக்கும் தான் ஹெவியாக மூச்சு வாங்குது. தயாங்கோட கண்ணு தான் ஜங்குக்கோட கழுத்து கீழெல்லாம் போகுது. ஜங்குக் வேற போட்டில் வந்ததில் தண்ணியெலாம் அலையடிச்சு அவன் ஷர்ட்டெல்லாம் நனைஞ்சு போயிருக்கோம். அதில் அது வேற டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய தயாங்கோட கண்ணு ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போகுது. உனக்கு பிங்க் கலரில் என்ன தயாங் எதை சொல்கிறான்னு ஜங்குக் ப்ராசஸ் பண்ணிக்கங்காட்டியும் தயாங் இப்போ அங்கேவே டைரெக்டாக அவனோட ஷர்ட் மேலேயே தயாங் இப்படி பண்ணதில் ஜங்குக்கோட முகம்லாம் சவந்து போயிடுது. அதுக்கும் மேலே அவன் பாடியை பயங்கரமாக சூடேறிடுது. ரசகுல்லா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் அவனோட இடுப்பை ஜேகேயோட இடுப்போட வச்சு அழுத்துறான். இப்படிலாம் சவுண்டு கொடுத்தனா நான் வேற மாதிரி பண்ணிடுவேன். நான் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை. உன்னை இது வரைக்கும் என் இமேஜினேஷனில் பயங்கரமாக போட்டு ஏறி இருக்கிறேன். பேசாமல் கிளம்பிடு அப்படின்னு தயாங் சொல்கிறானே தவிர அவனோட கை தான் அங்கேயும் இங்கேயுமா எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. ஜங்குக் தான் அவனை முழிச்சு பார்த்துட்ருக்கான். டே ரசகுல்லா, இப்படிலாம் பார்க்காதடா, மூழ்கிற போகிறேன். இன்னும் ஒரே ஒரு தடவை பண்ணிக்கிறேன். ஓகே, போதும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் அவனுக்கு மனசே வராமல் ஜேகே மேலேருந்து எந்திரிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே ஜங்குக் தான் தயாங்கோட ஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இருக்கிறான். நான் உனக்கு மட்டும் ஓகே சொல்ல, உன்னோட தம்பிக்கும் தான் அப்படின்னு ஜங்குக் சொன்ன அடுத்த செகண்டே தயாங் அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஏய் ரசகுல்லா, நல்லா யோசிச்சுட்டியா? நான் எதுக்கு யோசிக்கணும்? நான் உன்னை புருஷன்னு வெறும் வாயில் மட்டும் சொல்லலை, என் மனசுலையும் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜங்குக் சொல்ல தயாங் அதுக்குள்ளே ஜேகேவை முழுசாக எல்லாத்தையும் உருவி விட்டுறான். ஜங்குக்கா, அப்படியே முழுன்னு சாஃப்டாக இருக்கடா. எப்படா இங்கே இப்படி மெயின்டைன் பண்ணுற? அது நீ கொடுத்த ரேசர் தான். என்ன, நான் கொடுத்த ரேசரா? நான் கூட அந்த ரேசர் கொடுத்தனால தான் முறைக்கிறேன்னு நினச்சேன். ஆமாம், கோவம்தான். அதை போய் யாராவது கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா? அப்புறம் ஏன் யூஸ் பண்ணியா? அது அது நீ நீ கொடுத்தல, அதனால. ஜங்குக்கா, முடியல, உள்ள விட்டுறா. ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கா, ரொம்ப பெயினாக இருக்கா? ஏன் அழுவுற? இல்லை, நீ நிஜமாவே அப்ராட் போறியா? இதுக்கு மேலே போனான்னு தெரில. இதுக்கு மேலே போக மாட்டேன். இல்லை, நீ போகணும். நீ போ. எங்கள் அப்பா முன்னாடி நீ நல்ல பொசிஷனுக்கு வரணும். எங்கள் வீட்டில் வந்து பேசணும். அவ்வளோதானே? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். வலிக்குது வலிக்குது வலிக்குது. அவ்வளோதான் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரசகுல்லா, ஐ லவ் யூடா. மாமா, தயாங் மாமா, லவ் யூ. ஐயோ செத்துடா. இன்னொரு தடவை சொல்கிறா. இன்னொரு தடவை சொல்கிறா. மாமா,
அம்மா டேய் நான் உனக்கு கிஸ் அடிச்சுக்கவா? என்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறியோ? செகண்ட் ரவுண்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணாமா? என்ன செகண்ட் ரவுண்டா? போடா. என்ன ஓகே சொல்லிட்டல, அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்குன்னு அதெல்லாம் போங்க, அதெல்லாம் முடியாது. மாமா சொல்லு, மாமான்னு கூப்பிடு. மாமா ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த 2 ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஸோ எப்படி இருந்ததுன்னு கேட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாய்ஸில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். எனக்கு சுத்தமாக முடியல கோல்டு வச்சுட்டு. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த ஸ்டோரிலாம் இன்னும் பெட்டராக கொடுக்க பார்க்குறேன். அண்ட் தேங்க்யூ. இப்போ கட் பண்ணி மேலே பார்த்தா ஜிமின் விட்ரா. டே யூங்கி, ஒரே ஒரு தடவைடா. சி போ, நீ ரொம்ப பண்ணுற. அங்கே என்ன மில்கா வருது, இப்படி உரியிற? அது உரியறதுக்கு மில்காடா வரணும்? சும்மாவே சூப்பராக இருக்குது. ஏன்னா இது போட்டு இந்தாட்டம் ஆடுது. டேய் ஜிமினு, போட்டு கவர போகுது போலுக்குது. நான் குதிக்க போகிறேன்டா, நீ குதிச்சிரு. டேய் அட அரை பைத்தியம், இவன் ஏன் சிங்கிளாக இருக்கான்னு இப்போ தானே தெரியுது. ஹே ஜிமின், நாமளும் குதிச்சிடலாமா? கீழே வர ஜங்குக்கு இருக்கானே, நான் போய் கூப்பிட்டுமா? அடே போட்டு ஆடுறதே அவங்களால தான்டா. என் மச்சான் வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறான். ஐயோ, நான் வாயை போலகிறேன். வா நாமளும் இதை பண்ணலாம். ஜிமின்